உங்க ஃப்ரிட்ஜ் உங்க ஃபுட்டை உண்மையாவே சேஃப்டியா வச்சிருக்காங்க. மோஸ்ட் பீப்பிள் கெட் திஸ் ராங். இதனால ஃபுட்டுக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. ரெசிடென்சியல் ஃபுட் பேசிக் பாத்தீங்கன்னா ஐடியல் டெம்பரேச்சர் வந்து 1 to 4 degrees Celsius இருக்கணும். இதனால பாக்டீரியா கண்ட்ரோல் ஆகும். ஆனா ஃபுட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா டைரி ப்ராடக்ட், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ டைஜஸ்ட் பாத்தீங்கன்னா 5 to 60 degrees Celsius. இதனால வந்து பாக்டீரியா வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே growth ஆகுது. இதனால நம்ம ஃபுட் வந்து சீக்கிரமா ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். The perfect freezer temperature வந்து -18 degrees Celsius ஆர் கூலர். ஏன்னா இந்த ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போது பாக்டீரியா growth ஆகாது, நம்ம ஃபுட் ரொம்ப சேஃப்டியாவே இருக்கும். ஃப்ரீசர்ல பண்ணக்கூடாத விஷயம், டோன்ட் ஓவர் பேக். நிறைய பேர் வந்து ஃபுட்டை வந்து நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால இதுல வந்து ஃபுட்டு வந்து ஏர் ஃப்ளோ கண்டிப்பா வேணும். ஏர் ஃப்ளோ போகும்போது ஃபுட் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். அப்புறமா சூடான ஃபுட்டை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணுங்க. இதனால வந்து ஃபுட் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ஃப்ரீசர் எடுத்த ஃபுட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணிடணும். அப்படியே திரும்ப ரீஸ்டோர் பண்ணா அந்த ஃபுட்டும் திரும்ப சீக்கிரமா கெட்டு. இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா என் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ பண்ணி கொடுறேன்.